கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆம்பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று அவர் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நம் வாழ்விலே நாம் ஆரோக்கியமற்றவர்கள் என்று சொல்லியும், நாம் தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நம்மை விசாரிப்பார் இல்லையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கி நிற்கிறீர்களா? இல்லை, நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை நம்முடைய பாவத்துக்காக நம்மை அவர் தண்டித்தால் அவர் சிற்றை நன்மையிலே முடியும். அந்த சிற்றை முடிந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் புறப்பட பண்ணுவார். அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நாம் குறுகி போவதில்லை. அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் சிறுமைப்படுத்துவது இல்லை. எந்த சூழ்நிலையும் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளையும் அவர் முன்குறித்த பிள்ளைகளையும் ஒரு நாளும் ஒரு போதும் அவர் சிறுமைப்படுத்தவும் மாட்டார், வெட்கப்படுத்தவும் மாட்டார். எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தாங்கி வழி நடத்துவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் அவர்களோடு கூட இருந்தார். ஒருவேளை இந்த நாளிலே நாம் சந்திக்கிற பிரச்சனையில் தேவன் நம்மோடு இல்லை என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கிறோம். இல்லை, நாம் எந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டிருக்கிறோமோ அதிலே தேவனும் அங்கே தான் இருக்கிறார். அதிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த அவர் நமக்காக இரக்கம் செய்ய கடந்து வருவார். ஏற்ற வேளையில் அவர் நம்மை துதியின் சத்தத்தோடும் ஸ்தோத்திரத்தின் சத்தத்தோடும் நம்மை புறப்பட பண்ணுவார். நாம் குறுகி போவதில்லை. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.